பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை தேவன் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. யோவான் 8:36 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படின்ட்டு. ஸோ பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்மள நிறையா பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரியத்தில், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் சிக்கிக்கொண்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடிமைத்தனம் அப்படிங்கிறது நம்மளை முடக்கி வைக்கக்கூடியது, நம்மளை செயல்பட விடாமல், முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை வனாந்தரத்தில் இருளில் அமிழ்த்தி வைத்திருக்கிற ஒரு காரியம்தான் பாவம், இருள் அப்படிங்கிறது. ஆனால் இயேசு இங்கே என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நான் உங்களை விடுதலையாக்கினா நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் இந்த காரியத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு, ஆனால் என்னால் முடியல அப்படின்ட்டு. ஆனால் தேவன் நம்மளை விடுதலை ஆக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சொப்பனம் காண்கிறத போல இருக்குமா. சங்கீதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க, இது எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசித்து உங்கள் லைஃப்பை அவர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது சொப்பனம் காண்கிறது போல், ஒரு ட்ரீமு போல் உங்கள் பாவ பழக்கத்துலேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்கள் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அது வரைக்கும் சோகமாக துவண்டு போயிருந்த உங்கள் முகம் இப்போ ஹாப்பியாக ஆனந்த சத்தத்தோட தேவனை துதிக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களே அதை பார்த்து கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இட்ஸ் எ மிரக்கிள் அப்படின்ட்டு உங்கள் உள்ளத்துக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் அது நல்லாவே தெரியும். ஸோ என்னன்னா, அந்த பாவத்துலேருந்து நீங்கள் இப்போ இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து, ஏதோ சாப பிடியிலேருந்து, மனிதர்களின் பிடியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பழக்கமாக இருக்கலாம், அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு வேறு பெரிய என்ன சொல்கிறது காரியம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க முடியும் அப்படின்னு நம்பி அவர்கிட்ட வாங்க. பயப்படாதீங்க, தயங்காதீங்க, வெக்கப்படாதீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பாக அழைக்கிறார். உங்களை விடுதலை ஆக்குறது தான் அவருடைய சித்தமாக இருக்குது. அதுதான் ஏசாயா 49 அழகாக சொல்லியிருப்பாங்க, பலவானுடைய கையிலிருந்து கொள்ளை பொருளை யாராலும் விடுவிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட யார் கையில் நம்ம மாட்டியிருந்தாலும், எந்த காரியத்தின் பிடியில் நம்ம சிக்கியிருந்தாலும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்புங்க, இன்றைக்கே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பில் ஏசப்பா, இந்த வேலையில கூட உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது மாதிரி எங்கள் அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே நபர், ஒரே தெய்வம் நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. நாங்கள் ஒருவேளை நிறைய நண்பர்களை தேடி, உதவிகளை தேடி நாங்கள் போயிருக்கலாம். ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் நாங்கள் தோல்வியே அடிக்கடி சந்தித்து கொண்டு இருந்திருக்கலாம்ப்பா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் கேட்ட வசனத்தின்படி விசுவாசிக்கிறோம் அப்பா. அது எந்த பெரிய காரியமாக இருந்தாலும், லார்ட், யூ ஆர் ஏபிள் டு செட் அஸ் ஃப்ரீ அப்பா. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு, எப்படி நாங்கள் இதுலேருந்து வெளியில் வந்தோம் தெரியாத அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி. வறண்டு போன எங்களுடைய வாழ்க்கையில், இருள் நிறைந்த வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சமாக, நதியாக, ஜீவ ஊட்டாக வருகிறதற்காக நன்றி அப்பா. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் அப்பா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததே இருளில் இருக்கிறவர்களையும் கட்டுண்டு இருக்கிறவர்களையும் வெளிப்பட பண்ணுறதுக்கு தான் அப்பா. அந்த மாதிரி இருளில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் இந்த நிமிடமே விடுவிக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. அவங்கள உங்கள் பக்கம் நீங்கள் இழுக்கிறதற்காக நன்றி. உங்களுக்காக பெரிய சாட்சிகளாக நீங்கள் வைக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.